ஐகாத்தோசிஸ் கழுத்துல எல்லாம் கருப்பு கருப்பா வர்றது, ஆம்பிட்ஸ்ல வர்றது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு லேடிக்கு இருக்குன்னா அதுக்கு பேர் டயபெட்டிக்கா. திடீர்னு நீங்க பிரெக்னென்ட் ஆனீங்கன்னா அந்த பிரெக்னன்சி அவுட்கம் குண்டா இருக்கிற எல்லாருக்கும் பிசிஓ வரணும்னு கிடையாது. ஆனா சில பேருக்கு அது வரக்கூடியவங்களுக்கு மேபி ஒரு சின்னதாகவே இருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கலாம். பட் ஹீட் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா உங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் குறையும். பிகாஸ் த ஹீட் கில்ஸ் த ஸ்பெர்ம். பண்டிகை சேனல் மக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் திமோனா. இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா ஹாஸ்பிட்டல் வடபழனி சென்னையில் இருக்கோம். நம்ம இங்கே ஒரு ஸ்பெஷல் விஐபி, அதாவது ஒரு சீஃப் கெஸ்ட் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். எஸ், ரெஸ்பெக்டட் டாக்டர் ராஜீவ் ஸ்ரீகுமாரை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸ்பெஷலிஸ்ட் இன் அப்ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட். டாக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்காது உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு வரமாக இருந்திருக்காரு. அதாவது பல டாக்டர்ஸ் உனக்கு குழந்தையே பிறக்காது, உன்னால் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது, நீ ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்க ஒரு பெண் அப்படின்னு சொன்ன நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒரு வரமாக இருந்திருக்காரு. அவரோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸால் சின்ன சின்ன ஃபேமிலிஸை பெரிய ஃபேமிலி ஆக்கியிருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்லும் போதே உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் அவரோட மெடிசன் பார்த்தீங்கன்னா யூகேல தான் படிச்சிருக்காரு. ப்ளஸ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ட்ரைனிங்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே இந்தியா வந்திருக்காரு. இந்தியா வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா 2017 சூர்யா ஹாஸ்பிட்டலோட சிஇஓவாக சார்ஜ் எடுத்திருக்காரு. இப்போ உமன் ஸ்பெஷாலிட்டி கேர் சென்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ்க்காகவே அவரோட படித்த படிப்பை டெடிகேட் பண்ணியிருக்காரு. இங்கே வாங்க நம்ம டாக்டரை பார்த்து பேசுவோம். அவரோட இன்ட்ராக்ட் பண்ணி இன்னைக்கு பல பெண்களுக்கு உள்ள கொஸ்டின்ஸை நம்ம அவர்கிட்ட கேள்வியாக கேட்டு டாக்டரோட ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஹலோ டாக்டர், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ பண்டிகை சேனல் ஃபார் இன்டர்வியூயிங் மீ as well. It's nice to have you all. தேங்க்யூ டாக்டர். ஸோ கேன் ஐ ஸ்டார்ட் மை கொஸ்டின்ஸ்? கேளுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெரிய கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சென்னையில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நீங்கள் ஏன் இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணீங்க? ஸோ ஹூ வாஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் டாக்டர்? ஆஸ் அ மென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கைனகாலஜிஸ்ட் சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணீங்க, என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நிறைய பேர் என்ன கேட்குறது உண்டு. ஸோ இதெல்லாம் when I was doing medicine, so it all started from medical schooling days. So அங்கே மெடிக்கல் ஸ்கூலிங் பண்ணும்போது இந்த லாஸ்ட் 4th and 5th இயரில் உங்களுக்கு ரொட்டேஷன்ஸ்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி என்ன சூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஒரு 3 months யூ வில் ஒர்க். அப்போ நான் யூகேல தான் என்னோட ஃபுல் மெடிசன் இது பண்ணினேன். நான் ஸ்கூலிங் என்னோட லாஸ்ட் பார்ட் ஆஃப் மை ஸ்கூலிங் A-levelsன்னு சொல்கிறது இங்கே 11th and 12th ஈக்குவல் அங்கே பண்ணிட்டு மெடிக்கல் காலேஜ் அங்கே போயிட்டு 4th and 5th இயரில் when I was doing it எனக்கு ஒரு ரொட்டேஷன் இன் கைனகாலஜி கிடைச்சது, obstetrics and gynecology. அப்போ I found it very interesting. So that is what kind of first tuned me to think, okay, this is a good field to go into. அது ஏன்னா it is a very dynamic field, very interesting field. ஏன்னா you're dealing with the situations where you bring happiness to people. Exactly. Especially in a hospital, most of the time is sadness. Whatever it is, it may be an appendicitis or a cancer, it is sadness. Whereas a field where you have a child being born, it is a very happy, even though it can have areas where there is pain involved or some stress involved. The end product most of the times உங்களுக்கு ஒரு happiness தான் இருக்கும். So அந்த dynamism of being part of a family, giving some happiness to that family was a very interesting thing I wanted to be part of. And அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு கிடைச்ச ரொட்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஏன்னா அங்கே இருந்த கன்சல்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், they kind of took me under their wing, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. பட் இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னு போனீங்கன்னா my mother is also a gynecologist. So I had a lot of prior knowledge. Okay, you had an inspiration, prior knowledge. ஏன்னா நான் ஸ்கூலில் படிக்கும் போது கூட I used to come and sit in the clinic sometimes with her. ஸோ அது நம்மளை அறியாமலே சம்டைம்ஸ் ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துடும், ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துடும். ஸோ அது வந்ததுனால எனக்கு அங்கே போகும்போதே எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது, விச் தே அப்ரிஷியேட்டட். ஸோ அந்த அப்ரிசியேஷன் கிடைச்சோன்னா யூ ஸ்டார்ட் திங்கிங், ஓகே ஐ ஆம் வெரி குட் அட் திஸ் போல இருக்கு. ஸோ அந்த ஒரு இது வந்த உடனே அதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஹார்டர் டுவர்ட்ஸ் இட் அண்ட் தென் ended up going. From a medical perspective, it's a very varied field, very interesting field. ஏன்னா இதில் ஒரு மொனாட்டனி கிடையாது.
இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய திங்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணலாம் ஆப்ஸ்டெட்ரிக்ஸில். ஒரு சைடில் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ், சைல்ட் பர்த் அதெல்லாம் பண்ணலாம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்டிலிட்டி இருக்குது, அதுக்குரிய சர்ஜரிஸ் வரும். ஓப்பன் சர்ஜரி இருக்குது, கீஹோல் சர்ஜரி இருக்குது, ஐவிஎஃப் இருக்குது. ஸோ நிறைய ஃபீல்ட்ஸ் இதில் ஒன்றா நீங்கள் வந்து நிறைய படிக்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்காது. Okay. So I think these are the varied reasons நான் இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணேன். Very interesting, doctor. Thank you so much for sharing your history. So jumping on to second question. So இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரைட் டைம் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணுறதுக்கு? அதாவது வந்து ஒரு பெண்ணாக வந்து அவங்க எப்போ வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை வந்து மீட் பண்ணலாம்? ஸோ அவங்களோட பியூபர்ட்டி டைம்லையா இல்லை அவங்களோட ப்ரெக்னென்சி டைம்லையா என்ன டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். I don't think there is no right. That's not. I cannot. அப்படி ஒரு ஆன்சர்னு கிடையாது. I don't think I can answer a question like that because why should you meet a gynecologist if you don't have any problems? Okay. But I think what you are trying to ask is what is the right time before she plans for a baby. Yeah, that is. I think that is very important. அந்த விதத்தில் every woman before they plan to embark on a pregnancy or pregnancy னு plan பண்ண முன்னாடியே pregnant ஆயிட்டு டாக்டரை பார்க்கறத விட pregnant ஆக முன்னாடியே ஒரு செக்கப்க்கு வந்துட்டு நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு pregnant ஆகிறது any day better. ஏன்னா அதுக்கு பேர் ப்ரீ கன்செப்ஷன் பிளானிங். தட் இஸ் we advise it for everyone because certain things in pregnancy மட்டும் இனிஷியலாகவே நம்ம கரெக்டாக எல்லாம் நல்லா இருக்கும் போது pregnant ஆனால் அந்த pregnancy இன்னும் ஹெல்த்தியாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக போகணும்னு பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ். நிறைய பேருக்கு தான் டயபெட்டிக்னே தெரியாமல் இருப்பாங்க. எஸ்பெஷலி எங்கள் பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷனில் டயபிட்டிஸ் இஸ் வெரி காமன். உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டயபெட்டிக்காக திடீர்னு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி அவுட்கம் வரைய பேபிக்கும் பாதிப்பு வர நிறைய சான்ஸ் இருக்குது, மதருக்கும் பாதிப்பு வர. ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நல்ல சுகர் கண்ட்ரோலோட ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி நல்லா போகும். அதே மாதிரி உங்கள் வெயிட், இப்போ நீங்கள் ஒபீஸாக இருக்கீங்க, அந்த வெயிட்டை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு ப்ரெக்னென்ட் ஆகுது, தைராய்டை கரெக்ட் பண்ணிட்டாருது, அல்லது நீங்கள் அனீமிக்காக இருந்தீங்கன்னா ஸோ ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பேபிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 months ப்ரையர் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி ஆன்டிநேட்டல் செக்அப் பண்ணி அதை பண்ணி ஒரு ப்ரீ கன்செப்ஷன் பிளான் பண்ணி ஃபோலிக் ஆசிடை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறது would be the right thing. That is for pregnancy. Gynecologist meet பண்றதுன்றது if everything is going well ஒரு young ladyக்கு மீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. But maybe after a certain age, maybe when you're talking in your 40s or maybe after the age of 40, maybe your yearly checkup just to make sure your pap smear is done, unga breast screening is done. Adalla I would say is maybe your yearly once. Not அதை விட அதிகமா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Okay, doctor, that was an awesome explanation. Thank you. So jumping on to next question. So ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ நார்மல் டெலிவரிஸ் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சனால் வந்து நார்மல் டெலிவரி புஷ் பண்ண முடியல, அவங்க வந்து சிசரியன் தான் வந்து மெயினான சுச்சுவேஷன் வந்துருச்சு, சிசரியன் தான் வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படின்னும் போது எந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிசரியன் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நார்மல் டெலிவரி பண்ண முடியாது பட் சிசரியன் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? See, normal delivery is the go-to mode for everybody. If somebody is pregnant, அவங்க நார்மலாக டெலிவரி பண்ணணும்னு தான் நினைக்கணும். That is the go-to. Yes. But sometimes cesarean is required, and as an operation, cesarean is a beautiful, it's a wonderful operation. It has saved lots of mothers, it has saved lots of babies. So அது no question. ஒரு சர்ஜரி இன்னைக்கு நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக இன்வென்ட் பண்ண சர்ஜரிஸ்லேயே ஒரு நிறைய பேரை சேவ் பண்ண ஒரு சர்ஜரின்னு நினச்சிங்கன்னா அது சிசேரியனாக தான் இருக்கும். நாட் அப்பெண்டிக்ஸ் இல்லை, ஹார்ட் சர்ஜரி இல்லை, இதெல்லாம் சிசேரியன். பட் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் unnecessarily used. That is why cesarean has got a bad name because it is starting to get used unnecessarily for no reason whatsoever. So இப்போ நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் போகும்போது only if we think continuing with that normal delivery is going to create some problem for the mother or the unborn baby, then we should go for a cesarean. That is what cesarean is for. So it is very difficult to say, but இப்போ நீங்கள் ஒரு 100 டெலிவரிஸ் நார்மலாக இருக்கிற ப்ரெக்னன்சிஸ் who have done well டெலிவரிக்கு போகிறாங்கன்னா எல்லாம் நீங்கள் கரெக்டாக அவங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்கள் நார்மல் டெலிவரி ரேட் ஷுட் பி அரௌண்ட் 80% easily. 80%, 80 out of 100 women, you should be able to, with good care, give them a normal delivery. And of course, and the மிச்ச 20% இருப்பாங்க. Because இன்னைக்கு situationல we are wanting the best.
ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ ஹிஸ்டாரிக்கலி லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இஃப் யூ டாக் டு மேபி உங்கள் பாட்டி ஜெனரேஷனில் குழந்தைங்க பிறந்து இறந்துருச்சு அல்லது டெலிவரி டைமில் ரொம்ப பேஷண்ட் மதர் பிகேம் வெரி அன்வெல் ஆஃப்டர் த டெலிவரி, அவளுக்கு பயங்கர பிளட் லாஸ் ஆகிடுச்சு. மதர்ஸ் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மதர்ஸ் டைட், மெட்டர்னல் மார்பிடிட்டி இருந்துச்சு. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம புஷ் பண்ண தேவையில்லை இன்னைக்கு டுடே. அவங்க அந்த மாதிரி ஏதாவது டெவலப் ஆகும்னு நம்ம நினச்சாதான் we should go for a cesarean. But otherwise we should encourage and strive hard to give most women a good normal delivery, which is possible. Okay. But it needs working. அதுக்கு நம்ம முதல்ல இருந்தே ஒர்க் பண்ணணும். Not on the day of delivery. Exactly. Not on the day of delivery. It has to be a continued effort. It's like playing a game. You can't just go and start playing cricket or tennis. You need to practice. Same thing with trying for a normal delivery. Thank you, doctor. That was an awesome experience. So, doctor, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து PCOD and PCOS ரெண்டுமே இருக்குது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் PCOD அண்ட் PCOS? அது எப்போ நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலாம்? லைக் நம்மளுக்கு ஒரு PCOD இருக்குது அப்படின்றத நம்ம எப்போ நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் PCOD அண்ட் PCOS. I think PCOD and PCOS interchangeable terms தான். PCOன்றது polycystic ovary. Used to be called a syndrome. S னா D னா disease. I think it's an interchangeable இது. But what is different is something called PCO. Polycystic ovary. So இப்போ சில பேரை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா as a ladies அவங்க ஓவரிஸை பார்க்கும்போது நிறைய ஃபாலிக்கல்ஸ் தெரியும். ஃபாலிக்கல்ஸ்ன்றது அந்த முட்டை இருக்கிற கோதுன்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் த லிட்டில் ஸ்பேஸ் இன் விச் அண்ட் எக் செட்ஸ். உங்களுக்கு முட்டை மைக்ரோஸ்கோபிக்ன்றனால ஸ்கேனில் பார்க்க முடியாது, ஆனால் அதை சுற்றி இருக்கிற அந்த கூண்டை பார்க்க முடியும். அதுதான் யூ காலிங் இட் அ ஃபாலிக்கல். ஸோ பாலிசிஸ்ட் நார்மலாக ஒரு நார்மல் சைஸ் ஓவரி, ஒரு நார்மல் ஓவரியில் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு டைமில் பார்க்கும்போது நிறைய இருக்கும். பட் சில பேருக்கு அந்த லுக் மட்டும்தான் ஸ்கேனில் இருக்கும், வேறு எந்த இஷ்யூவுமே இருக்காது. தட் இஸ் பீரியட்ஸ் ரெகுலராக வரும், ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆவாங்க, பெருசாக ஒபிசிட்டி இருக்காது, ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ தே ஜஸ்ட் ஹேவ் பாலிசிஸ்டிக் ஓவரி வித்தவுட் எனி அதர் காம்ப்ளிகேஷன். ஸோ வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். பட் சில பேருக்கு இந்த ஓவரி இப்படி இருக்கிறதோட சேர்ந்து யூ ஆல்சோ ஹாவ் ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ். You will have very irregular periods. You will have difficulty with getting pregnant. You will have problems like where you don't get periods at all. Excessive hair growth faceல இருக்கும். Excessive உங்களுக்கு ஐகாந்தோசிஸ்ன்னு கழுத்துலலாம் கருப்பு கருப்பாக வர்றது, ஆம்பிட்ஸில் வர்றது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு லேடிக்கு இருக்குன்னா அதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் டிசீஸ்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். பாலிசிஸ்டிக் ஓவரி இஸ் டிஃப்ரெண்ட். வென் இட் இஸ் கம்பைன்ட் வித் அதர் திங்ஸ் இட் இஸ் கால்ட் அ சிண்ட்ரோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து இந்த ரீசன்ஸால தான் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எது அக்கர் ஆகுது? PCOD அண்ட் PCOS. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் இது எதனால் அக்கர் ஆகுது ஒரு கேர்ளுக்கு? எப்போ நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணலாம் டாக்டர்? It is mainly PCO is a very common condition, especially certain races, especially in our South Asian population. We have, it is very very highly seen. It is around 20 to 30% prevalence in cholo. Prevalence na the number of people in a particular time or population la irukkiradhu. So it is very common and it is mainly genetically predetermined. இது வந்து உங்க நார்மலா பாத்தீங்கன்னா இது ஃபேமிலிஸ்ல வரும். பட் ஆஃப்கோர்ஸ் இதை வந்து ஃபேமிலிஸில் வர்றதுனால ட்ரீட்மெண்ட்டே இல்லையா, நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா ஆஃப்கோர்ஸ் கண்ட்ரோலபிள் கண்டிஷன் தேர் ஆர். இது இட்ஸ் அ ஃபீல்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். இப்போ நான் ஒரு இன்டர்வியூவில் ஃபுல் PCO நம்ம பேச முடியாது, பட் ஐ கேன் கிவ் யூ த ஜிஸ்ட் ஆஃப் இட். நார்மலாக PCO ஒருத்தங்களுக்கு வேர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் எக்ஸசிவ் வெயிட் கெயின். ஏன்னா PCOல மெயின் ப்ராப்ளம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த செல்ஸ் இன் த பாடி டு ஒர்க். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த பேங்க்ரியாஸ் அண்ட் சுகர் கண்ட்ரோல். அந்த இன்சுலின்ன்றது எவ்ரி செல்லில் போய் ஆக்ட் பண்ணி இட் எக்ஸர்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட், ஒரு எஃபெக்ட் அதுக்கு இருக்குது. ஓவரியிலேயோ இன்சுலினுக்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அந்த இன்சுலின் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணலைன்னா தான் PCOவோட மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். And one of the main things which causes insulin not to work well is fat. So if the wrong time, our age la or 12 the teenage years la, if girls eat a lot, lead a very sedentary life,
and then they start putting on weight, and the fat என்றது is not just fat, it is also what we call a endocrine organ னு சொல்லுவோம். அந்த fat can produce very hormones which causes a lot of imbalance in the body. So and the fatல இருந்து வர்ற hormones when it goes around the body is when that PCO gets manifested. Okay. So that is why we tell women who have PCO to lose weight. Okay. When they lose weight, it immediately in most of them rectifies. Most is use பண்றேன்னா there are certain ladies with PCO who are thin who still have PCO. அது ஒரு different subset. அவங்க different அவங்க. But மெயினா இந்த weight அதிகமாகிறது PCOS-ஐ worsen ஆக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ரீ, ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் வெயிட்டாக இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும், ஏன்னா அது ஜெனட்டிக்கலி அவங்களுக்கு அது ப்ரீ டிட்டர்மின். குண்டா இருக்கிற எல்லாருக்கும் பிசிஓ வரணும்னு கிடையாது, ஆனால் சில பேருக்கு அது வரக்கூடியவங்களுக்கு குண்டானா வேர்ஸ் ஆகும். ஓகே டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ ஹார்ட் பேஷண்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் வந்து அவங்க ரொம்ப வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா, அவங்களால நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண முடியாதா? கொஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட் என்ன வயசுலேருந்து அவங்க ஹார்ட் பேஷண்ட்? அவங்களோட 14லேருந்தே ஹார்ட் patient. Sure. So basically, when they are talking about congenital heart disease. So the child when it was born itself had some issue with the heart. Most probably the surgery adada aayirukkum andha person. So ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக ஒரு பேபி வாஸ் பார்ன் வித் அ ஹார்ட் கண்டிஷன் நீடட் சர்ஜரினா அந்த பேபியோட டெவலப்மெண்ட்டே நிச்சயமாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஹார்ட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பம்பிங் பிளட் அரவுண்ட் த பாடி அஸ் வி நோ ஃபார் த க்ரோத் அண்ட் எவ்ரி திங். அண்ட் நீங்கள் சின்ன பிள்ளைங்க ஹூ ஹேவ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஈவன் இஃப் தே ஹவ் பீன் ஆப்ரேட்டட் அண்ட் தே ஆர் லீடிங் எ நார்மல் லைஃப் நவ், டிபெண்டிங் ஆன் த சிவியரிட்டி சம் ஆஃப் தெம் நல்லா வளர மாட்டாங்க, கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, ஸ்மாலாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் அதனால அவங்களோட பியூபர்ட்டி அடைகிறது எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகி இருக்கலாம். எல்லாருக்கும் கிடையாது, ஆனால் சில பேருக்கு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ there are two types இதில். ஸோ if this friend of yours or a girl has her developmentே கொஞ்சம் எஃபெக்ட் ஆகி இருந்தால் அவங்களோட ஹார்ட் கண்டிஷன்னால அவங்க ஓவரிஸ் டெவலப் ஆகி இருக்காது, அவங்க யூட்ரஸ் மே நாட் ஹவ் டெவலப், அவங்க பாடி மே நாட் பி அன் அடல்ட் சைஸ் பாடி, மேபி ஒரு சின்னதாகவே இருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கலாம். பட் ஆன் த கான்ட்ரரி இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், இதுக்கு பேர் கூச்ன்னு சொல்லுவோம், க்ரோன் அப் கன்ஜெனைட்டல் ஹார்ட் டிசீஸ். தட் இஸ் சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணி நல்லா வளர்ந்துருக்காங்க இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி கூச் பேஷண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் ஆர் இன் அ பொசிஷன் டு ஹாவ் அ சைல்ட். தே ஆர் என்ன, நாங்களே நிறைய பேருக்கு இங்கே டெலிவரி பண்ணியிருக்கோம், சேஃபாக பண்ணலாம். அண்ட் வித் வெரி குட் கார்டியாலஜி சப்போர்ட், இன்றைக்கி நிறைய கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க who can take them through medications like we can control the heart rate, we can closely monitor them. So gooch patients இன்னைக்கு நிறைய பேர் are able to lead a very good quality life, even have children of their own and everything like that. It's very very commonly we see that. Why they are more likely to have a cesarean என்றது ஏன்னா when it comes to pregnancy and the last trimester அந்த பேபி நல்ல பெருசாக வயிற்றில் இருக்கும்போது the demand on the body on the mother the baby puts is very high. So ஒரு நார்மல் ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா மேபி சம்டைம்ஸ் இட் மே நாட் பி பாசிபிள் ஃபார் தட் லேடி டு சஸ்டெயின் தட் ப்ரெக்னென்சி. ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் ஏர்லியாக டெலிவரி பண்ண வேண்டியிருக்கும். நம்ம 10th மந்தில் பண்ணாமல் ஒரு 9th மந்த் எண்டில் பண்ணாமல் ஒரு 7th or 8th மந்தில் மதரோட சேஃப்டிக்காண்டி டெலிவரி பண்ண வேண்டிய ரீசன் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, சிசேரியன் தான் பண்ணி ஆகணும். இன்னொன்று வந்து புஷ்ஷிங், அந்த டெலிவரி டைமில் புஷ்ஷிங்ன்றது இஸ் வெரி வெரி very strenuous. That's why it's called labor. Labor means it's intensive. Labor means work. That is the correct word, labor. So it is very intense. And அந்த டைமில் வந்து உங்கள் blood pressure fluctuations ரொம்ப வரும். அந்த தம் பிடிச்சிட்டு புஷ் பண்ணும் போது அண்ட் அது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்கள் ஹார்ட்டோட உங்களோட ஹார்ட் இஸ் நாட் பம்பிங் நார்மலின்னா இட் மே நாட் பி ஏபிள் டு பம்ப். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகலாம், யூ கேன் கோ இன் எரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம், அப்நார்மல் ஹார்ட் ரிதம்ஸ் போகலாம். ஸோ அதெல்லாம் அந்த ரிஸ்க் வேண்டான்னு தே மே கோ ஃபார் அ சிசேரியன், which is not wrong. It is not wrong.
ஓகே டாக்டர், that was an awesome explanation. Thank you. ஸோ இப்போ என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீமெச்சூர் பேபி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுக்கு அனலைஸ் ஆகும், லைக் நம்ம ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை வந்து நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி தெரிஞ்சால் நம்ம ஏதாவது அபார்ட் பண்ணலாமா, இல்லை we have to accept the situation, we have to accept the baby? இல்லை, நீங்கள் கேட்குறது premature baby. ஆமா, இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணும்போதே நமக்கு சம்டைம்ஸ் தெரியும்ல, so the baby is not healthy. that is different. So நீங்க வந்து premature baby ன்னா any baby born before 37 weeks. Okay. 37 weeksக்கு முன்னாடி பிறக்கிற அத்தனை பேபியுமே premature. Okay. ஏன்னா 37 weeks நீங்க தாண்டினீங்கன்னா தான் it's called a full term baby. அதுக்கு முன்னாடி it's a premature baby. Premature baby can be of two types. ஒன்று நார்மலாக போயிட்டுருக்கிற ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் ஏர்லியாக திடீர்னு பிறந்துடும். தட் குட் பி டியூ டு ஜஸ்ட் வாட்டர்ஸ் பிரேக்கிங் ஓ சம்திங் லைக் தட். ஆர் தே மே பி பார்ன் ஏர்லி பிகாஸ் தே ஆர் நாட் க்ரோயிங் ப்ராப்பர்லி. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணணும். இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். நம்ம எல்லாமே நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு 8th மந்தில் ஒரு மதருக்கு உடம்பு சரியில்லாம் போகலாம், அல்லது வாட்டர்ஸ் உடையலாம். அந்த பேபி நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கோம், ஆனால் திடீர்னு ஒரு 8th மந்தில் இட் மே பி பார்ன், பட் ஸ்டில் இட்ஸ் அ ப்ரீமெச்சூர் பேபி. இன்னொன்று வந்து எல்லாமே நல்லா, தட் இஸ் பேபியே கொஞ்சம் ஸ்மாலாக வளர்ந்துகிட்டு இருக்கு, தட் இஸ் தேர்ஸ் அ ப்ராப்ளம் வித் த பேபிஸ் க்ரோத்ன்றதுனால நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வெளியே எடுப்போம். ஏன்னா உள்ளே இருந்தால் பேபிக்கு ஏதாவது ஆகிடும், அதுக்கு மேலே இட் மே நாட் சர்வைவ் இன்சைட் த மதர் அப்படின்னு நினச்சா as doctors we deliver the baby a little early. அதுவும் premature தான். So if you're delivering the baby early, it's premature, but the reason behind it is எதனால பண்றோம்ன்றது it's very very different. So இன்னைக்கு premature babies can be looked after. No issues. இன்னைக்கு வந்து நம்ம neonatal intensive care units are excellent. Excellent. That is even unthinkable things they are doing. Like 24 weeks lerunde babies are able to be, we can make them survive. But it has to come with a caution. சரியா, whatever said and done, அம்மாக்குள்ள வளர்றத வெளியே வச்சு கிரியேட் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணி கொண்டு வரலாமே தவிர the safest environment for a baby is inside the mother only. That is we cannot take that. வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நார்மல் சைல்டா இருப்பாங்களா இல்ல abnormal child? அதுதான் I am coming. So it depends on how many weeksல அந்த பேபி வெளியே வருது. Earlier the babies come out, they do have more chance of disability. Especially the disability நாங்க மெயினா பார்க்கிறது in preterm babies வந்து கண் பார்வை, காது கேட்கிறது and overall growth. நிச்சயமா. So அதனால தான் we have to be very careful about taking babies out too early. unnecessary-ஆ எடுத்துறவே கூடாது. We should try and keep the babies inside the mother as much as possible as long as it's safe. Only when the balance tips in the இது that உள்ள இருக்கிறது இன்னும் higher chance of babyக்கு ஒரு ப்ராப்ளம் வெளியே வந்தால் பெட்டர்னு நினச்சாதான் நம்ம பேபியை முதல்லையே ப்ரீட்டமாக வெளியே எடுக்கணும். And இன்னைக்கு NICUs, neonatal intensive care, can look after babies very well. வெளியே நல்ல சப்போர்ட் கொடுக்க முடியுது. அண்ட் நிறைய பேபிஸ் நிச்சயமாக ஒரு 32, நீங்கள் நம்பர்னு கேட்டிங்கன்னா ஒரு 32-33 வீக்ஸுக்கு அப்புறம் பிறந்ததுன்னா most of the babies do very well. Problem is for the babies who are born at around 27-28 அந்த வீக்ஸில் பிறக்கிற babies, more chance of disability, but doesn't mean all of them do. Some of them are born at 27-28 weeks, even at 800 grams they do very well in life. But some of them, more of them seem to have more disability. டாக்டர், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்க வந்து தனியாக இருக்காங்க அப்படின்னும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும்? இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து தனியாக இருக்காங்க, ஷீ இஸ் ஆல் அலோன் டியூரிங் ஹர் ப்ரெக்னென்சி டைம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைசஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். See, first of all, pregnancy is a very normal thing. First, we are all here because somebody was pregnant. It is not nothing new. And all animals, including human beings, saying animals and everything, all animals, human beings go through pregnancy and children are born, and most of it goes well. So first of all, pregnancy or it's not a disease. You don't need to be worried that you're alone or anything like that. Of course, all pregnant women need support, and especially the best form of support I think comes from first the husband. And then the second is from the extended family and friends. ஸோ ஒருத்தங்க தனியாக இருக்கணும்னு பயப்படவே தேவையில்லை. இன்னைக்கு டே அண்ட் ஏஜில் யூ ஹேவ் மொபைல் ஃபோன், யூ ஹேவ் நேபர்ஸ், யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹேவ் ஆம்புலன்சஸ், யூ ஹேவ் டாக்ஸிஸ், ஊபர், என்னென்னமோ இருக்குது. உங்களுக்கு ஒரு அவசரம்னா இதையே நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படவே தேவையில்லை. யூ நீட் டு ஸ்டே பாசிட்டிவ்.
Okay. Things you need to do are eat healthy. So when I say eat healthy in pregnancy, do not eat தேவையில்லாத அளவு சாப்பிட வேண்டாம். நீங்கள் என்ன நார்மலாக சாப்பிடுவீங்களோ அது more than enough. என்ன நம்ம பாடியில் இருக்கிற டெபாசிட்ஸ் வில் பேபி ஹேஸ் த கெப்பாசிட்டி, அது எடுத்துகிட்டு தான் மிச்சத்தை உங்களுக்கு தரும். சரியா? ஸோ பேபி ஹேஸ் த கெப்பாசிட்டி டு eat lots of vegetables and eat a lot of fruits. Reduce your unnecessary outside eating, sweet intake, unnecessary in the processed foods like chips and biscuits and murukku and all that. Keep it more fresh. எவ்வளோ உங்கள் சாப்பாடை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணிக்க முடியுமோ, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ், நல்ல நான்வெஜ் எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்பாங்க நான்வெஜ் எடுக்கலாம். நான்வெஜ்ஜில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது ஒரு அளவோட. யூ கேன் ஈட் எக்ஸ் ஆர் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். ஃபிஷ் ஹேஸ் குட் ப்ரோட்டீன், சிக்கன் ஹேஸ் குட் ப்ரோட்டீன். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக சாப்பிட்றவங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஒன்று புது திங்ஸை ப்ரெக்னென்சியில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் எதுவும் எப்போவுமே சாப்பிடாத ஒரு விஷயத்தை போய் ப்ரெக்னென்சியில் சாப்பிடாதீங்க. இந்த ப்ரெக்னென்சி யோகா சொல்கிறாங்க, ஸோ அது நார்மல் டெலிவரிஸ்க்கு அதெல்லாம் வெரி மச் ஸோ. வாக்கிங், கீப்பிங் யுவர் செல்ஃப் ஆக்டிவ், கோயிங் அப் அண்ட் டவுன். நீங்கள் படிக்கட்டில் இப்போ லிஃப்ட் ஒரு இடத்துல இருக்குன்னா எடுக்காதீங்க, நடங்க. படிக்கட்டை யூஸ் பண்ணுங்கள். ஒரு இடத்துக்கு நீங்கள் பக்கத்தில் போகலான்னா நடந்து போங்க. டோன்ட் டேக் கார் ஆர் பைக் ஆர் எனிதிங் லைக் தட். ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். Take a walk every day. Do some antenatal yoga. எதுக்கு யோகா பண்ணுறோம்? யோகா then improves your flexibility, the strength, the conditioning of the muscles. So when it comes to like pushing and during labor, you are stronger. உங்களுக்கு உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் அ உமன் சேஞ்சஸ். ஏன்னா நீங்கள் நார்மலாக நிற்கிற ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒரு வயிற்றில் ஒரு பெரிய வெயிட்டை கட்டி விடுறீங்க. ஸோ நிச்சயமாக உங்கள் முதுகு உள்ளே கீழே இழுக்கும். ஸோ அது இழுக்கும் போது உங்களுக்கு முதுகு வலி வரும். அதனால தான் ப்ரெக்னென்ட் விமன் எல்லாருக்குமே முதுகு வலி வர்றது. ஏன்னா அந்த வெயிட் முன்னாடி தள்ளுது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ நீங்கள் பேக் எக்ஸசைஸஸ், ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிங்கன்னா your back will be stronger. So that is why that helps. ஸோ உங்களுக்கு வயிறு எவ்வளோ டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஹையர் சான்ஸ். உங்கள் வயிறை நீங்கள் விழ விட்டீங்கன்னா உங்கள் பேபி கீழே போகாது, இப்படி வெளியே வரும். ஸோ உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சேஞ்சஸ். ஸோ your chances of pushing the baby using the pelvic floor is lesser. So that is why we keep on encouraging women to do all the exercises as much as possible. Yoga exercises, like Muslim women who pray, we tell them to pray properly, like namaz நீங்க கீழே உட்கார்ந்து பண்ணணும். ஏன்னா that is it's an excellent exercise that open the pelvis and help the baby's head go in. So all these are very, very important. Now coming back to your first question is, should anybody be scared for living alone? They don't need to be scared at all. Of course, if you are a high risk patient, if you have any problems, then of course we do say somebody needs to stay with you at all times, so that or emergency they can. The only conditions where we think somebody should be with women the entire time, தனியாக அவங்கள விடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறது, எப்பிலெப்சி இருக்கிறவங்க. இந்த எப்பிலெப்சி என்றது ப்ரெக்னன்சியில் சில லேடிஸ்க்கு வரலாம், அல்லது முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது வேர்சன் ஆகலாம். அது என்னன்னா, உங்களுக்கு அந்த வலிப்பு வந்துச்சுன்னா திடீர்னு they lose consciousness. அப்போ நீங்கள் திடீர்னு ஒரு குக் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது பாத்ரூமில் இருக்கீங்கன்னா you may just faint and not realize. And யாரும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா மேபி 3 hours கழிச்சு தான் நீங்கள் உங்களுக்கு அப்படி ஆனதே யாருக்காவது தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we normally known pre-existing conditions, அப்படி இருக்கிறவங்களுக்கு யாராவது கூட இருக்கணும். நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் இப்போ ஐடி ப்ரொஃபஷன் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது கூட லேப்டாப்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ், நிறைய கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அவங்களோட மடியில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லேப்டாப்ஸில் வர ஹீட்டால் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் மென்னுக்கும் வரும். அதே மாதிரி அதோட ரேடியேஷன்ஸ் விமனுக்கு ரொம்ப பாதிக்கும். அவங்களோட யூட்ரஸ்லாம் நிறைய பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன டாக்டர்? இட்ஸ் an interesting question. We still don't see எதையுமே நம்ம எஸ் ஓ நோன்னு சொல்ல முன்னாடி உங்களுக்கு கரெக்ட் எவிடன்ஸ் வேணும். ஓகே, தட் இஸ் அதை ப்ரூவ் பண்ணணும் கரெக்டாக. ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு we call it ட்ரையல். நீங்கள் ஒரு ட்ரக் இது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரக்கை ஒரு ட்ரையல் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம எனக்கு லேப்டாப்பை ஒருத்தங்க மடியில் யூஸ் பண்ணுறதுனால ப்ரெக்னென்சிக்கு அது பாதிப்பா இல்லையான்றது இன்னும் ட்ரையல் பண்ணி வரல. ஆனால் இஃப் யூ ஹாவ் டு யூஸ் யுவர் காமன் சென்ஸ் இன் சர்டன் திங்ஸ். Especially for men, we know that when you are exposed to a lot of heat ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா உங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் குறையும். அது இஸ் a well known fact. அதனால தான் சர்டன் இந்த ஹாட் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறாங்க இல்லையா, நிறைய முன்னாடி இந்த
இந்த என்ஜின் டிரைவர்ஸாக இருக்கிறவங்க, கிளாஸ் கம்பெனிஸ் அல்லது இந்த ஷெஃபாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி. அது வந்து பிகாஸ் த ஹீட் கில்ஸ் த ஸ்பெர்ம். ஸோ வென் யூ ஆர் புட்டிங் யுவர் லேப்டாப், we know லேப்டாப்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நிச்சயமாக ஹீட்டாக, அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நாங்களே ஃபோனை வச்சு பேசும்போது இட் ஹீட்ஸா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாட் திங்கை வந்து உங்கள் மடியில் நீங்கள் வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக நிச்சயமாக அது வந்து இஸ் கோயிங் டு ஹேவ் அ ஒரு derogatory or a bad effect on your sperm count. So I think men surely who are using the laptop, I would advise them, please don't use it on your lap. Please put it on a table, or if you're going to put it on your lap, put at least a pillow or a cushion on top, and then put the laptop on top, because you don't want direct exposure of that heat to your private parts. Nichema, I would advise that. For women, of course, all this inneki vandu we know that radiation is, all laptops are connected to the internet, and internet obviously is working through some sort of rays, and I'm not a big expert in electronics, but it is working through some sort of waves or rays, radiation. So any exposure, we know x-rays are bad for children, for the growing fetus. We know that CT scans are not done because there's a higher chance of teratogenicity. The scientific word is teratogenic. So edavadhu vayithla valarra baby affect pannakodiya onnuna adukku peru teratogen nu peru. That can be in the form of an x-ray, that can be in the form of medicine, anything is a teratogenic. So I'm sure these kind of rays which come through the laptop or the mobile phone will have some derogatory effect when it is in excess. It doesn't mean you use your mobile phone something is going to become teratogenic, but of course a direct exposure or laptop நீங்க வயித்துல வச்சிட்டு நீங்க ஒரு growing baby மேல வச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா there may be an issue. So try and avoid it. It is not it is avoidable. It is not that it is not avoidable. So put it on a table or something, but continue to work. Your work is very very important. இன்னைக்கு வந்து work is very very important for all of us in our day to day life. So we cannot அதுக்காண்டி நீங்க வேலையை விட்டுட்டு உட்கார்ந்திருக்கணும்னு இல்லை. Just take some precautions. Okay. So thank you so much doctor. It was an awesome explanation. Thank you. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நாங்கள் கேட்க வந்த கேள்விகள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டோம். அதை விட அதிகமாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கீங்க. That was very useful. ஸோ இந்த சேனல் மூலயமா இந்த வீடியோ பார்க்குற நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்த இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் கேட்க வந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you for Pandigai channel for choosing me, and thanks all of you for coming. Thank you, doctor. Thank you so much. Thank you.